ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான சேவிங்ஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமமாக நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த வழியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ மினிமமாக நம்ம சேவ் பண்ணோன்னா இயர்லி எவ்வளோ சேவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாலிட்டியில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேனோ சேவ் பண்ணுறதுக்கு அதுதான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ மணி சேவிங் டிப்ஸ் பார்க்கலாமா? நம்ம மந்த்லி ஒரு 5000 வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு 5000 சேவ் பண்ணால் அதோட பெனிஃபிட்டே நமக்கு தனியாக தெரியும். ஸோ அந்த 5000ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் செலவு போக சேமிப்பு சொல்லலை, சேமிப்பு போக செலவு அப்படி பண்ணீங்கன்னா உங்களால் தாராளமாக 5000 வரைக்கும் மந்த்லி சேமிக்க முடியும். ஸோ இப்போ தான் நீங்கள் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5000க்கான சேவிங்ஸ் என்னென்ன ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1000 ருபீஸ்ல கண்டிப்பா கோல்ட் ஷீட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்றதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா நீங்க இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஜுவல்லரி வாங்கி வைக்க முடியும். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பேர்டனா இருக்காது. இப்ப நம்ம மந்த்லியா பே பண்ணும் போது நமக்கு சுமையா இருக்காது. பிளஸ் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமலும் நகை எடுத்துக்க முடியும். இப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு 1000 ருபீஸ் கம்மி தான். மேக்ஸிமமா நீங்க ஒரு 2000 ருபீஸ் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மினிமமா 1000 ருபீஸ் சொல்லியிருக்கேன். இப்ப 1000 ருபீஸ்னா உங்களுக்கு 11 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா 11000 வரும். அதுல அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 hour ஒரு 1.5 கிராம் வரைக்கும் நகை வாங்க முடியும். சுத்தமா வேஸ்டேஜ் இல்லாத கடைகளும் இருக்கு. லலிதா, அப்புறமா ஏஆர்சி, ஏகே ஜுவல்லரிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஷீட்டுக்கு வேஸ்டேஜே கிடையாது. ஜிஆர்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கசானா, தங்கமயில், அதுக்கெல்லாம் குறிப்பிட்ட வேஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இயர்லி நகை சேரும். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்லரிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப்பா இருக்கும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் 1000 ருபீஸ் யோசிக்காம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு என்ன ஸ்கீம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல கண்டிப்பா நம்ம ஜாயின் பண்ணலாம். ஆர்டி இல்ல குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா பொன்மகள் சேமிப்பு திட்டம் இல்ல பிபிஎஃப் இந்த மாதிரி ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு வட்டி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த 1000 ருபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு அமௌண்ட் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த பொன்மகள் சேமிப்பு திட்டம் இந்த பிபிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம். அதுவும் இல்லாம என்பிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. என்பிஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீம். இப்ப ப்ராவிடென்ட் ஃபண்ட் பே பண்ண முடியாதவங்க இந்த என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. இப்போ நீங்க இன்சூரன்ஸ் கூட பே பண்ணலாம். இப்போ ஜிஎஸ்டி கூட அதுக்கு கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்ச வட்டி தான். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் சேஃபா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ என்ன அமௌண்ட் நீங்க கட்டுறீங்களோ பிளஸ் இன்ட்ரெஸ்டோட நம்மளால வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஆர்டிக்கு பாத்தீங்கன்னா 6.7, பொன்மகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8% அபோவ் கொடுக்குறாங்க. பிபிஎஃப்க்கு பாத்தீங்கன்னா 7% அபோவ். இது இல்லாம உங்களுக்கு டைம் டெபாசிட் இருக்கு, மகிழ சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான சேவிங் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது. எதுன்னு நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்குலாம் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதுக்கு கூட உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது மாதிரி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் தனியா ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. அதுல நீங்க மந்த்லி ஒரு 100 ருபீஸ் கண்டிப்பா சேவ் பண்ணுங்க. அதுக்கு வட்டி பாத்தீங்கன்னா 4% கொடுப்பாங்க. ஸோ இது நீங்க ஆன்லைன்ல கூட டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஸோ மந்த்லி நீங்க ஒரு 100 ருபீஸ் மட்டும் போட்டுட்டே வந்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு ஒரு 1200 கிடைக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மினிமம் அமௌண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 5000க்கு மேக்ஸிமமா நீங்க 100+ கூட சேவ் பண்ணலாம். ஸோ இப்படி சேவ் பண்ணீங்கன்னா அந்த 1200 ரூபாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அது நீங்க சில்வர் காயின் கூட வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகளிர் குழு 500 ருபீஸ் கண்டிப்பா டெபாசிட் பண்ணலாம். உங்களுக்கு லோன் கூட எடுத்துக்கலாம் இதுல. ஸோ சப்போஸ் உங்க ஏரியாவில் இந்த மாதிரி மகளிர் குழு இல்லைன்னா இந்த அமௌண்ட்டை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் கொஞ்சம் உண்டியல் சேவிங்ஸ்லயும் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உண்டியல் சேவிங். மந்த்லி பாத்தீங்கன்னா 500 ருபீஸ் மினிமமா நீங்க சேவ் பண்ணுங்க.
ஸோ நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுற மூலம் இயர்லி உங்களால் 6000 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும். உங்களால் அட்லீஸ்ட் அரை கிராம் ஆகுது காயின் நம்மளால் வாங்கி வைக்க முடியும். இல்லைனா வந்து இந்த 6000 ருபீஸ்க்கு நம்ம ஒரு சில்வர் பார் அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்கள் இல்லை ஒரு 1000 ருபீஸ் போடுறீங்கன்னா 12,000 வரும். நீங்கள் இதுக்கு வந்து கோல்டு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சில்வர் பார் இல்லைனா சில்வர் காயின் சொல்லிட்டு எதில் வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில்வரும் இப்போ ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா டிஜி கோல்டு. இதில் வந்து ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு தான். ஸோ வந்து நீங்கள் ஃபண்டு தான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கோல்டு சேர்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் டிஜி கோல்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா 12,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த 12,000 ரூபாயில் நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். 1 கிராம் வந்து காயின் வாங்கலாம், இல்லை நீங்கள் வந்து சில்வர் பாராக வாங்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேமிக்கிறப்போ நம்மளுக்கு எதுவுமே பேர்டனாக தெரியாது. ஸோ யாருக்கிட்டையும் வந்து நம்ம கடன் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ கோல்ட் ஜுவல்லரி வாங்கி வைக்கிறது மூலம் நம்ம வந்து டக்குன்னு வந்து பிளச் பண்ணி மணி கூட அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோல்டில் கொஞ்சமாவது நம்ம சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு. நீங்கள் செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா டிஜி கோல்டில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மந்த்லி 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா இயர்லி உங்களுக்கு ஒரு 11,000 ருபீஸ் சேரும். அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற ரேட்டில் 1 கிராம்லேருந்து காயின் என்ன வேணாலும் வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ டிஜி கோல்டில் இதுதான் நம்ம வாங்க போகிறோம் ப்ரீ பிளான் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு சீட்டு தான் நான் சொல்கிறேன். இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 20 மந்த் தான் இருக்குது. சில இடத்துல 1 இயர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா 20 மந்த் மட்டும்தான். மினிமமாக உங்களுக்கு வந்து 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நான் வந்து கட்டுற ப்ரைவேட்டில் வந்து 1 லேக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் நான் சொல்லியிருக்கேன். 2000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்போ 2000 ருபீஸ்னா இல்லை 2300 400 அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும் அமௌண்ட்டு. இந்த சீட் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டதுன்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சேவிங்ஸ் ஐடியா மாதிரி தான் நான் இந்த ஃபண்ட் சீட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 5000 மந்த்லி சேவ் பண்ணுற மூலம் இயர்லி எவ்வளோ சேவ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். கோல்ட் சீட் வந்து ஒரு 11,000 பே பண்ணுவோம். ஆர்டி பார்த்தீங்கன்னா 12,000 இயருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். மகளிர் குழு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். உண்டியல் சேவிங்ஸ் வந்து 6000 ருபீஸ். செகண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா டிஜியில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 11,000 இல்லைன்னா 12,000 அதை பொறுத்து. சீட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா இயர்லி 24,000 கட்டுற மாதிரி இருக்கும் 20 மந்த் மொத்தமாக. ஸோ இது மூலம் நீங்கள் இயர்லி வந்து 71,000 அப்ராக்சிமேட்டாக சேமிக்க முடியும். நீங்கள் கன்சிஸ்டாக இந்த மாதிரி பிரித்து சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். ஏன் வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணத்துக்காக அலைய வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு நமக்கு எமர்ஜென்சியாக ஃபண்டு தேவைப்படுதுன்னா டக்குன்னு நகையை பிளச் பண்ணோமா மணி அரேஞ்ச் பண்ணோமான்னு இருக்கும். ஸோ யார்கிட்டையும் போயிட்டு நிற்கணும்னு நமக்கு அவசியம் இருக்காது அப்போதைக்கு. ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் கட்டலாம் நம்ம பார்க்கலாம். கோல்ட் சீட்டுக்கு 1000 ருபீஸ், ஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 100 ருபீஸ், மகளிர் குழு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், உண்டியல் வந்து 500 ரூபாய், செகண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். சீட்டு வந்து ஆப்ஷனலாக 2000 ருபீஸ் நான் சொல்லியிருக்கேன். சீட்டு எல்லாமே நம்ம சேர்த்தனா ஒரு 6100 ரூபாய் வரும் மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் சீட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 4100 ரூபாய் வரும். இந்த மாதிரி சேவ் பண்ணுறது மூலம் நம்ம கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் எல்லாத்தையுமே. இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் செகண்ட் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கீங்களா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி ஃபண்டை அப்பப்போ நம்ம குட்டி குட்டி பிளேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அமௌண்ட் வந்து ஈஸியாக நமக்கு சேர்ந்துரும். நான் மினிமமாக 5000 ருபீஸ் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லா அமௌண்ட்டையும் சேவிங்ஸ்லையும் போட முடியாது. அந்த கமிட்மெண்ட்டையும் பார்க்குற மாதிரி இருக்கணும்.
நீங்க சேவ் பண்ற அமௌண்ட்ல கொஞ்சமாவது சில்வர் அண்ட் வந்து தங்கம் சேவிங்க கண்டிப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.